ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ, இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. நேற்று ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை நடந்திருந்தது. அது ஏதோ எதர்ச்சியா என்னுடைய முட்டாள்தனத்தினால நான் கவனிக்காம தான் போய் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இது மறுபடியும் வந்துட்டு நடந்திருக்கு. இதுல வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கலாம். அதனாலதான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நான் கார் வாங்கி ஒரு 2 மாசம் கூட கிடையாது, 1 மாசத்துல என்னுடைய டயர் பாத்தீங்கன்னா கம்பி குத்தி கிழிஞ்சிருச்சு. அது எப்படி கம்பி குத்தி கிழிஞ்சுன்னா, அந்த ரோட்ல எல்லாம் இப்ப ரோடு வேலை எல்லாம் சென்னையில ஃபுல்லா நிறைய இடங்கள்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அந்த கம்பியை வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கம்பியை வெட்டிட்டு போனதுனால அந்த கூறாவே நீட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெட்டின இது பேலன்ஸ் இரும்பு, அதுல வந்துட்டு வண்டியை விட்டுட்டேன். அப்பயே மடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. அதை நான் பெருசா கண்டுக்கல. நானு ஏதோ கல்லு மேல ஏத்திட்டோம் போல, இல்ல ஏதாவது வந்துட்டு டப்பா கப்பால ஏத்திட்டோம் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். காரினுடைய டயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாட்டில் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதுவும் கூர்மையா வச்சு கிழிக்கிறோம், அப்படியே தேய்க்கிறோம் அப்படின்னா அது கிழிஞ்சிரும். அதுவே வந்துட்டு பாட்டில் மேல ஏறுதுன்னா டப்புன்னு இந்த பாட்டில் உடஞ்சிரும், அவ்வளவுதான். பாட்டில் சுக்குநூறா போயிடும், டயர்ல சின்ன ஒரு கீறல் அப்படின்றது வந்து ஏற்படும், அவ்வளவுதான். ஆனா அதுவே கம்பியோ கல்லு மேலேயோ டயர் ஏறி நிக்குது. அதாவது வந்துட்டு நம்ம பார்க் பண்றதுல இருந்து நம்ம வந்துட்டு கவனமா பாத்துக்கணும். ஒரு கல்லு மேல ஏறி வண்டி நின்றுட்டு இருக்கு, சென்டர் பொசிஷன்ல இப்படி கூரா ஒரு கல்லு நின்றுட்டு இருக்குது. மிடில் ஃபிங்கர் வந்துச்சு. இப்படி கூரா வந்து ஒரு கல்லு நின்று இருக்கு. இப்ப டயர் ஏறி இப்படி நிக்குது அப்படின்னா ப்ரெஷர், ஏன்னா 1000 கிலோ வெயிட் இருக்கும் வண்டி. அந்த ப்ரெஷர் ஏற ஏற அந்த கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால டயர் வந்துட்டு கிளியறதுக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உடனே கிளீனினாலும் அந்த இடம் கொஞ்சம் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஃபியூச்சர்ல போக போக சீக்கிரமா லைஃப் குறைஞ்சிரும், டயரோட லைஃப். அதனால கார் நிறுத்தக்குள்ள சமமான இடமா பார்த்து நிறுத்தணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கம்பியில வந்துட்டு ஏத்திட்டோம் அப்படின்னா உடனே அது ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றது காமிச்சிரும். அப்படிதான் முதல் தடவை என் டயர் அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் ஸ்டெப்னி டயர் நல்லா இருந்ததுனால அதை தூக்கி கைட்டி எடுத்து மாட்டிட்டு வந்துட்டு போயிட்டேனாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டயரை சரி பண்ணலான்னு கடையில கொடுத்தா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார், இதெல்லாம் வந்துட்டு இப்படி போயிருக்குது, இதெல்லாம் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 100 கடையில கொண்டு போய் கொடுத்தேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வைக்கிறேன், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 7000 ரூபா 8000 வந்துடும். நல்ல டயரா இன்னும் நீங்க போனீங்கன்னா பாருங்க, நம்ம ஒரு சின்ன கவனக்குறைவு இது எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் விடுது. நேற்று என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு ஒரு இடத்துல வண்டி விடுறதுக்காக போறேன், இருட்டா இருக்கு. அந்த இடத்த நான் பெருசா கவனிக்கவே இல்லை. அந்த இடம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது கவனிக்காமலே நான் வந்துட்டு வண்டியை கொண்டு போறேன். நான் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிற அந்த இதுல போய் பாக்குறேன். நானு நல்லா இவ்வளவு கூறியா வந்துட்டு ஒரு கம்பி ஒண்ணு நீட்டிட்டு நிக்குது. கொஞ்சம் பின்னாடி போயிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு ஒரு அழுத்து, அவ்வளவுதான். அதே மாதிரியே போயிட்டு இருக்கோம். அப்பதான் நான் யோசிச்சேன், அப்ப நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம். நம்ம ஒரு கார் நிறுத்தக்குள்ள அந்த இடம் முன்னாடி எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணுமே. அது கூட பார்க்காம நம்ம லூசுத்தனமா வந்து நம்ம பாட்டு கார் எடுத்துன்னு போறோமே, ஏதோ ரோட்ல போற மாதிரி போறோமே அப்படின்ற மாதிரி. நம்ம ரோட்ல போனாலே நிறைய விஷயங்களை கவனிச்சு போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தெரியாத ரோட்ல ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போறோம் அப்படின்னா அங்க திடீர்னு ஒரு பள்ளம் வருதுன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், தெரியாது. அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாம போயிடுவோம். அதனால அதுவே நம்ம கவனிச்சுதான் போகணும்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த மாதிரி இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வண்டிக்கு வந்துட்டு ஒரு சில ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்துட்டு நான் மேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த தவறு கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு முறையாவது பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை கண்ணாடியில ஏத்துறது, இல்ல வந்துட்டு கம்பி குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். பெருசா டயர் கிளியாம நார்மலா சின்ன பஞ்சர்ல போய் முடியறது, இல்ல சின்ன ஸ்கிராட்ச் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மேபி உங்களுக்கு நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இனி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து வண்டியை பார்க் பண்ண போறீங்கன்னா தண்ணி தானே அப்படின்ற மாதிரி விடாதீங்க. அந்த தண்ணி மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணி போறதுக்கு பாருங்க. ஏன்னா அந்த பள்ளத்துல என்ன வேணா கிடக்கலாம். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி இதை பார்த்துக்கோங்க. அதே போல நாங்க வரக்குள்ள பாத்தீங்கன்னா மண்ணு பொசுன்னு மண்ணு இருந்துச்சு அந்த ரோட்ல. அது முடிஞ்ச அந்த கிளிப் இருந்தா நான் போடுறேன். நானு அந்த சைட்ல வரும் பாருங்க, அந்த பொசுன்னு இருந்த மண்ணுல நான் முதல்ல தெரியாம வண்டி விட்டுட்டேன். செகண்ட் கியர்ல விட்டேன். நான் செகண்ட் கியர்ல விட்ட உடனே வண்டி அப்படியே ஒரு மாதிரி ஸ்பின் ஆகுற மாதிரி வந்து போயிடுச்சு. அதெல்லாம் லூசு பசங்க அதை சரி பண்ணாம கூட அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டானுங்க. அந்த ஸ்பின் ஆகிற மாதிரி வீல் போயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா கீரை சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சு மூவ் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அப்படியே பொறுமையா போயிடுச்சு. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா எனக்கு முன்னாடி போறக்கூடிய கார், எனக்கு அடுத்தது வரக்கூடிய கார், நான் போய் வந்துட்டு ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து கண்ணாடி பாக்குறேன், பின்னாடி வரக்கூடிய கார் என்னது பாத்தீங்கன்னா வந்துட்டு வேகமா விட்டுட்டாங்க.
வேகமா விட்டோன்னே என்ன ஆச்சுன்னா அந்த மண் அப்படி சர்ரு ஸ்பின் ஆயிடுச்சு. ஏன்னா வீல் வேகமா சுத்துறதுனால ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சர்ருன்னு வண்டி போயிடும். இன்னும் மெஜாரிட்டியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே வந்துட்டு வேகமா வீல் ஸ்பின் ஆகுது இல்லைங்களா? அப்ப ஒரே இடத்துல வந்து சர்ருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்த ஆரம்பிச்சுன்னா இடம் மண்ணுல வந்துட்டு வண்டி மாட்டிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கார்ல வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்றது பெட்ரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஸ்லோவா போயிடுங்க. அதாவது யாருமே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டு காத்து மாதிரி சருன்னு போயிடலாம். வண்டியில ஆளுங்கள் இருக்காங்கன்னா அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஸ்லோவா போறது பெட்ரு. திடீர்னு ஒரு பள்ளம் வந்துருச்சுன்னா நீங்க சுதாரிச்சு பிரேக் அடிச்சு கூட நிறுத்த முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டு முன்னாடி எட்டி பாருங்க. அப்படி எட்டி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும், ஓ சமமா இருக்கா, சரி ஓகே இப்போ நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்து போங்க. அதுதான் வந்துட்டு நல்லது. ஏன்னா நம்ம வந்துட்டு கார் எல்லா இடத்துலையும் போவோம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய செயல் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்துட்டு பிரச்சனையெல்லாம் நம்மளை வந்துட்டு மாட்டி விட்டுரும். மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு வண்டி வேணும், இல்லை 4 பேரை கூப்பிட்டு தள்ளணும். இந்த மாதிரி செயல்கள் அப்படின்றது நிறையா இருக்குதுங்க. முக்கியமா இந்த வீடியோ பண்ணது அந்த ரோட்ல வந்துட்டு இப்பெல்லாம் கம்பியை வெட்டி வெட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதை பார்த்து நம்ம கவனமா இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமா எடுத்ததுக்கு காரணமே. ஏன்னா இது மெஜாரிட்டியா நிறைய இடங்கள்ல நடக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்துல கூட பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பி சென்டரிங் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அந்த கம்பிலாம் விட்டு விட்டு கம்பிலாம் அப்படியே போட்டுறாங்க. ஆணி அந்த பலகையில ஆணி குத்திட்டு இருக்கோங்க, இப்படி அதை அப்படியே உடச்சி தூக்கி போட்டுறாங்க. ஸோ அதை கழட்ட முடியல அப்படின்றதுக்காக அப்படியே தூக்கி போட்டுறாங்க. இது தெரியாம கால் வச்சாலும் வந்துட்டு இதுதான், தெரியாம வண்டி ஏற்றினாலும் இதுதான். எதுவாக இருந்தாலும் நம்ம கவனமா இருந்துக்கணுங்க. ஸோ இதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எஸ்டர்டே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா? நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோட தொடர்ச்சி நாளைக்கு வருது. இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ வந்துட்டு நாளைக்கு வருது. ஒரு கார் வாங்கி இஎம்ஐ கட்டுறதுல ஸ்ட்ரகிள் ஆகாம நம்ம மாற்றத்துல ஸ்டார்டிங் கார் வாங்க போகிறதுல இருந்தே நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்துட்டு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மறக்காம வந்துட்டு பாருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்.